நியோ முதலீட்டாளர்கள் நல சங்க சார்பாக நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பொங்கல் நன்னாளில் உங்கள் அனைவரையும் நியோ முதலீட்டாளர் நல சங்க சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தொடக்கத்தில் நமது வழக்கு நல்ல முன்னேற்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 5 அன்று நமது வாதங்கள் நிறையாக செய்யப்பட்டுள்ளது. கோர்ட்டில் 8ஆம் தேதி அன்று மறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதையும் நாம் எட்டு சென்று பல விஷயங்களை கலந்து பேசினார்கள். 21/1/26 அன்று ஏலம் விடுவதற்கான தீர்வுகளை கொடுக்கிறேன் என்று நீதியரசர் உத்தரவிட்டுள்ளார். ஆகையால் 21/1/26 அன்று ஏலத்தினுடைய முழு விவரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்துள்ளார் யூடபிள்யூவுக்கு. அதை கொண்டு முதலீட்டாளர்களுக்கு நல்ல தீர்வினை கொடுக்க 21/1/26 அன்று முடிவு செய்துள்ளார்கள். இது முதலீட்டாளர்கள் அனைவரும் நன்கு அறிந்த விஷயமே. இந்த 5/8 2 நாள் கலந்தாய்வு நடைபெற்றது. இதில் பல சங்கங்கள் பல விஷயங்களை பேசினார்கள். ஒவ்வொரு சங்கங்களும் ஒவ்வொரு கருத்துக்களை கூறினார்கள். இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நீதியரசரும் நிறைய விஷயங்களை தெளிவுபட பேசினார். ஏலம் விடுவதற்கான முயற்சியும் ஏலம் எடுப்பதற்கான உரிமையும் முதலீட்டாளர்களுக்கு நிறைய கொடுத்துள்ளார். தனி மனிதராக முதலீட்டாளர்கள் நிறைய பேர் உள்ளார்கள். பணம் கேட்டு பணம் மட்டுமே தீர்வு என்று வழக்கு போட்டுள்ள சங்கங்களும் நிறைய உள்ளது. கூட்டு முயற்சியில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று சில சங்கங்களும் அவர்கள் கோரிக்கையை வைத்துள்ளார். நியோ முதலீட்டாளர் சங்கம் சார்பிலாக நான் ஒரு சில கருத்துக்களை முதலீட்டாளருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்து கொண்டு பணத்தை இழந்து பல ஆண்டுகளாக வழக்கில் கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிறுவனம் வழக்கு 23 ஜூலை வழக்காகப்பட்டது. தீர்வுக்கான சூழ்நிலை 3 ஆண்டுகள் கழித்து 2026/1 ஒரு 50% கடந்துள்ளோம் என்பது முதலீட்டாளர்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்திருப்பது வெறும் 50% மட்டுமே. இன்னும் 50% எல்லையை தொடுவதற்கு கடக்க வேண்டியிருக்கிறது. அதற்கான காலகட்டங்கள் 50% நாம் கடந்த காலகட்டங்கள் எவ்வளவு இருந்ததோ அதுபோல் நாம் பணத்தை பெறுவதற்கான காலகட்டங்களும் இன்னும் 50% கடக்கும் வரை அந்த காலகட்டங்கள் கடந்தாக வேண்டும் என்ற சூழ்நிலை முதலீட்டாளர்களுக்கு உள்ளது. இதில் அரசு தரப்பை நம்பி நாம் எல்லாம் பெட்டிஷனராக உள்ளே சென்று விட்டோம். முதலீட்டாளர்களுக்கு அன்றைய சூழ்நிலையில் பல சங்கங்கள் நிறுவனத்துடன் இணைந்து கொண்டு நம்மளை
கம்ப்ளைண்ட்டிற்கு செல்ல வேண்டாம். நிறுவனம் உங்களுக்கெல்லாம் தீர்வு கொடுத்துவிடும். நமது நிறுவனம் பெரிய நிறுவனம். நாம் அப்படி செய்துள்ளோம், இப்படி செய்துள்ளோம். அதனால் கம்பெனி நினைத்தால் உங்களுக்கு சிறு காலகட்டத்திலே, ஓரிரு வாரங்களிலே, ஓரிரு மாதங்களிலே உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துவிடும். அதனால் நீங்கள் கொடுத்த பெட்டிஷனை எல்லாம் வாபஸ் வாங்கி கொள்ளுங்கள். இப்படி பல பேர் பல சங்கங்கள் கூறி நம்மளை மூளை செலவு செய்தார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அன்று கூறிய நான் தான் பெரிய சங்கம் அப்படின்ற சொல்லக்கூடிய பல சங்கங்களும் இன்று வழக்கில் தொடர்ந்து வருகிறதா என்று பார்த்தால் எந்த சங்கங்களும் வரவில்லை. ஒரு சில சங்கங்கள் மட்டுமே தொடர்ந்து வழக்குக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு சிலவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இதுவரையும் நிறுவனத்துடன் நல்ல நெருக்கத்தில் இருந்து கொண்டு எனக்கும் நிறுவனத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, என் நிறுவனத்துக்கு எனக்கு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று கூறி மக்களை நம்ப வைத்து மக்களுடைய அதாவது உயிரை அப்படின்ற போது அது இரத்தத்தை கொடுக்கின்ற வேலை போல் ஒரு சில சங்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது. நான் போன வீடியோவில் ஒரு சில தகவலை உங்களுக்கு பரிமாறியுள்ளேன். எனது நோக்கம் என்னுடைய சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பணத்தை நான் பெற்றுத்தர வேண்டும் என்பதனுடைய நோக்கத்தில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதில் தமிழகத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் பல சங்கங்கள் நல்ல எண்ணத்துடன் நம்மளுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஒத்துழைப்பில் நான் ஒரு 116 கம்பெனியை கண்டெடுத்து அட்டாச்மெண்ட் செய்துள்ளேன். குறிப்பாக இந்த கம்பெனியை அட்டாச்மெண்ட் செய்கிறதுன்றது ஒரே ஒரு சங்கம் மட்டும்தான் செஞ்சுருக்கு. ஆல்ரெடி ஒரு 43 கம்பெனி EOW அட்டாச்மெண்ட் செய்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துருக்கிறது 116 கம்பெனி. இருக்கிறது எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுத்தது போக இந்த நிறுவனங்களில் பணங்கள் எப்படி முதலீடு செய்திருக்கின்ற விவரங்களையும் நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதை சார்ந்து செல் கம்பெனின்ற ஒரு 109 கம்பெனி, அது என்னன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுலையே வெளிநாட்டுகளுடைய தொடர்பில் உள்ள நிறுவனங்களுடைய தொடர்பில் உள்ள கம்பெனிகள். இதன் மூலமாக நமது முதலீட்டு தொகை வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளது. 100% சென்றுள்ளது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. ஆகையால் இந்த சங்கங்களை, இந்த நிறுவனங்களை அட்டாச்மெண்ட் செய்துவிட்டு அந்த செல் கம்பெனியுடைய விவரங்களை நாங்கள் தருகிறோம். அதையும் நீங்கள் விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலீட்டாளர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நமது சங்கத்தை ஒரு சில நபர்கள் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கான கால சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், நாம் மக்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகையால் யார் எது கூறினாலும் அது அவர்களுக்கு சார்ந்ததாக இருக்கட்டும். அவர்கள் கூறிய விஷயத்தில் ஒரு சில தகவலை சொல்லியிருக்கிறார்கள். எனது சங்கம் பதிவுபடாத சங்கம் என்று. நான் பெட்டிஷன் கொடுக்கும் பொழுது சங்கமே இல்லாமல் தான் பெட்டிஷன் கொடுத்தோம்.
சங்கம் அப்போ தொடங்கலை. அன்னைக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி வழக்கறிஞர் மூலயமா பேசி அன்னைக்கு இருந்த டிஎஸ்பி மனிஷா மேடம்கிட்ட பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பரவாயில்ல சார், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லி சொன்ன காரணத்தினால் 150க்கு மேற்பட்ட பெட்டிஷன்களை ஒரு 7 பேர் மட்டுமே சென்று கொடுத்தோம். அதை உடனடியாக வாங்கி கொண்டு அங்கு உள்ள அதிகாரிகளிடம் கொடுத்து இதை ஒரே நாளில் இந்த சங்கத்தினுடைய பெயரோடு பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார். அது அங்குள்ள எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நெய்வேலி நியோ முதலீட்டாளர் சங்கம்னா அவங்களுடைய ஒர்க்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 40 நிமிஷம் மேடத்துக்கிட்ட உட்காந்து பேசிட்டு அவங்க பல விஷயங்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நிறுவனத்தோட ஒன்றி யார் யார் எப்படி இப்படி இருக்கிறான்ற விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முயற்சி பண்ணி சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இப்போ நாங்கள் சங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 1 ஆண்டு காலம் முடிய போது மார்ச்சுக்கு ரினியூவல் வருது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு தான் இந்த நியோமேக்ஸ் வழக்கில் நாங்கள் உள்ளே போனது. பல சங்கங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 21 மாவட்டத்தில் முதலீட்டாளர் இருக்காங்க. 21 மாவட்டத்திலையும் ஆர்கனைசர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் பல போராட்டங்களில் ஒரு சங்க செயல்பாடுகளில் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை சேர்த்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நியோமேக்ஸ் வழக்கில் ஒரு சில சங்கங்கள் மட்டுமே தான் உள்ளது. போராட்டக்குழு போராட்டத்துக்கு வர்றவங்க 20 பேர் 30 பேர் சங்கம் நடத்தினாலும் ஒரு சில சங்கம் மட்டும்தான் கரெக்டான முறையான பதிவோடு வழக்கில் ஒரு முறையான பதிவு பண்ணி அந்த வழக்கினுடைய சாராம்சங்களோடு சென்றுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு யாரும் ஹைகோர்ட்டில் பாஸ்போர்ட்டு கூட்டிகிட்டு போகல. எந்த சங்கமும் எங்கள் சங்கத்தினுடைய வழக்கு எண்ணை போட்டு எங்கள் அட்வொகேட்டுடைய சீல் வச்சு அவருடைய கையெழுத்தோட எங்களுடைய கையெழுத்தை போட்டு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்படி தெளிவான முறையில் சங்கத்தை செயல்படுத்திட்டு தெளிவாக உள்ளே போய் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணுன்ற ஒரு முயற்சியை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை மிகவும் கேவலமான முறையில், ஏளனமான முறையில், தகாத வார்த்தைகளை கூறி வயதில் மூத்தவராக இருக்கக்கூடியவரும் சரி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு நான் விளக்கம் கேட்கவில்லை. இதற்கு நான் அவரிடம் எந்த ஒரு வாதாடக்கூடிய எண்ணங்களும் இல்லை. காரணம் என்னென்னா, நான் சரியாக போயிட்டுருக்கேன். நான் சரியாக போயிட்டுருக்கும்போது என் பின்னால் யார் என்ன எப்படி இது பண்ணாலும் அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்தில் நான் அதை பற்றி இது பண்ணல. ஆனால் இது ஒரு யூடியூப் மூலமாக மக்களிடம் சென்று விட்டது, மக்களிடம் சென்று சேர்ந்து விட்டது. இதற்கு விளக்கம் நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் கூறியது உண்மை என்ற ஒரு அர்த்தமாகிவிடும் என்ற காரணத்தினால் இதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். மேலும் நாம் கூறுவது உண்மை இல்லை என்று சொல்வதற்கும் காரணங்கள் இருக்கும். ஆகையால் எங்களுடைய வழக்கின் பதிவுடைய விவரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். நியோமேக்ஸ் வழக்கில் எங்களுடைய கேஸின் எண் CRL, கேபிட்டல் லெட்டர் CRL MP பிராக்கெட்டில் MD 7191/2025 இந்த நம்பரில் தான் நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அதை நீங்கள் கேஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நியோ முதலீட்டாளர் நல சங்கம்
நெய்வேலின்னு கிளியராக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சங்கத்துக்கு மதுரையை சார்ந்த வழக்கறிஞர் டி ஆனந்தன், அடுத்தது எக்ஸர்விஸ்மேனில் இருந்து வழக்கறிஞராக இருக்கார் சாந்தாராம். இவங்க 2 பேரும் தான் எங்கள் சங்கத்தினுடைய வழக்கறிஞர். இவங்களை கொண்டு தான் நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விவரம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். இதை நம்ம வழக்கு வரும் காலகட்டத்தில் வழக்கு தேதி 8ஆம் தேதி 21ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்கன்னா 21ஆம் தேதி 20ஆம் தேதிக்கோ உங்களுக்கு கேஸ் லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த கேஸ் லிஸ்ட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த சங்கமும் சங்க பதிவுகளோட எங்களுடைய அட்ரஸோட எங்களுடைய முகவரியோட எல்லா தகவலும் உங்களுக்கு வரும். அதை நீங்கள் பார்த்துங்க, தெளிவு பண்ணிக்கங்க. நீங்கள் தவறாக பேசும்போது அங்கே மிகப்பெரிய ஏதோ ஒரு தப்பு நடக்குன்றது மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. இது பாதிக்கப்பட்டவங்க. இவங்கள்டேருந்து நம்ம ஒரு அனுதாப நோக்கத்தில் எல்லாத்துக்கும் முதலீடு கிடைக்கின்ற எண்ணத்தில் நாம் செயல்பட்டால் மட்டுமே இவங்களோட ஆசீர்வாதத்தோடு நம்ம நல்லா இருப்போம். இவங்களை பயன்படுத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக போய் நிறுவனம் கொடுக்குற அல்ப சந்தோஷத்துக்கு முதலீட்டாளர்களை பாதிப்பு உண்டு பண்ணால் அந்த பாதிப்பாகப்பட்டது நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனை தொடர்ந்துக்கிட்டு நம்மளை பாதித்துக்கிட்டு இருக்கோன்றது நல்ல மனிதர்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இதை யூடியூப்பில் பார்த்த மொத்த பேருக்கும் இந்த புரிதல் இருக்க வேணுன்றதுக்காக தான் நான் இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆகையால் இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இதை எதுக்காக திருப்பி நான் சொல்கிறேன்னா, அன்ஆத்தரைஸ்டாக நம்ம ஏதோ ஊதாரி மாதிரியும் பொறுப்பில்லாத மாதிரியும் மற்றவங்களாம் பொறுப்பாக செய்கிற மாதிரியும் உண்மையாக நடக்கிற மாதிரியும் பல விஷயங்களை பேசிக்கிட்டு யார் எடுத்தாலும் எந்த சங்கத்தை எடுத்தாலும் அவனா இவனா அதுவா புதுவா அப்படியா இப்படியா ஆச்சா போச்சான்னு இந்த மரியாதை குறைவாக பேசுகிறது. அந்த வார்த்தை எனக்கு வயசு மூத்தவங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வயசுக்கு தகுந்த வார்த்தை வாயில் வரணும். அந்த வயசுக்கு மூத்தவங்க முதிர்வு அடைந்தவங்கக்கிட்ட வாயிலேருந்து தவறான ஒரு வார்த்தை வரும்போது அவங்க தவறான ஆளுன்றது அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் அயோக்கியன்றது மக்களுக்கு தெரியும். ஆகையால் இந்த பதிவு விஷயத்தில் மட்டும் சங்கம் இருக்கா, அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா, அவங்க சங்கத்தில் வசூல் பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய மனக்குறையை ஏற்படுத்துது. சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வழக்கு 23 ஜூலை பதிவிட்ட காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலம் சங்க தலைவர்ன்ற முறையில் அதாவது இப்போ தலைவர்னு ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் தான் அதை முன்னெடுத்து சொல்லணுன்றதுனால அந்த தலைவர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் நான் என் முதலீட்டுக்காக நான் போராடும் பொழுது பல ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன். பல பேரை கூட்டிகிட்டு போய் புரிய வச்சுருக்கிறேன். என்ன நடக்குது பாருங்கள், என்ன நடக்குது இது பண்ண என்னுடைய காசு செலவு பண்ணி புரிய வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பெட்டிஷன் கொடுக்க முன்னெடுத்து வந்தாங்க. அந்த பெட்டிஷன் கொடுக்க முன்னெடுத்து வரும்போது அதுக்கு பெட்டிஷன் கொடுக்க தடையாக எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஏகச்சா இருக்கிற நிறைய பேர் அதுக்குள்ளே ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த மீட்டிங்கில் பல பேருடைய சிந்தனைகளை சிதற வச்சுட்டாங்க. பெட்டிஷன் கொடுக்குறவங்க வந்தாலும் கொடுக்காமல் போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையும் கடந்து ஒரு 150 பேரை நம்ம பெட்டிஷன் கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஒரு சங்கமாக உருவாக்கி அது மூலயமா நடைமுறைப்படுத்தினா தான் நல்லாயிருக்குன்னு சங்கத்தை ஆரம்பித்தோம். அந்த சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்தினுடைய மெம்பர்ஷிப்புக்கு ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணோம். சங்கத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் கிடையாது, வெறும் 85 பேர் தான் சங்கத்தில் உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த உறுப்பினரை கொண்டு சங்கத்தை நடத்தும் போது சங்கத்தில் ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது.
அந்த சிரமங்கள்லாம் நாங்கள் ஒரு 4-5 பேர் பொறுப்பாளர்கள் மட்டுமே ஷேர் பண்ணி எங்களுக்குள்ளே நாங்கள் முதலீட்டாளராக இருக்கிறதுனால அந்த சங்கத்தை ரன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, வசூல் பண்ணி சாப்பிட்டாங்க. யாராவது ஒரு நபர் இவங்க இந்த மாதிரி வசூல் பண்ணியிருக்காங்கன்னு நான் போடுற யூடியூப்பில் எங்கள் சங்கத்தை சார்ந்தவங்க சொல்லிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம சந்தா காசே கொடுக்கறதில்ல, மாத சந்தாவே கொடுக்கறதில்ல. நாங்கள் மாத சந்தா தான் டிமாண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 கோர்ட்டு வழக்கு இருக்குது, வக்கீல் போகணுன்னாலும் 3000-4000 பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், நாங்கள் போனாலும் ஒரு 3000-4000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அந்த வழக்கு நடத்துவதற்கான ஃபீஸு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு 200 ரூபா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 200 ரூபாயும் கொடுக்கறதுக்கு சங்கத்தில் உறுப்பினர்கள்கிட்ட வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால கொடுக்கறதில்ல சரி வர. அதெல்லாம் நாங்கள் சரி கட்டி நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குறைகள் பேசுவது, அடுத்த சங்கத்தை பற்றி பேசுவது மிக மிக தவறு என்பது சங்கம் நடத்தக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. ஏன் நான் பொதுவாக சொல்ல வரேன்னா, குறிப்பிட்டு பேசினா வருத்தமாக தெரியுது. அதனால் குறிப்பிட்டு பேசக்கூடாதுன்றதுனால பொதுவாக சொல்கிறேன். மற்ற யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆகையால் இந்த வழக்கான தீர்வு வந்துவிடும். தீர்வு வந்தவுடன் நாம் நிலம் பெறுவதற்கான முயற்சி செய்வோமா, பணம் பெறுவதற்கான முயற்சி செய்வோமா என்று பல குழப்பத்தில் ஆளாக தோணும். முதலீட்டாளர்கள் அனைவரும் ஒரு மனதாக பணம் மட்டுமே வேணும் என்ற தீர்மானத்துடன் இருந்துவிட்டால் நாம் பல குழப்பத்திலிருந்து மீண்டு விடலாம். நில வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் சென்று விட்டால் திருப்பியும் ஒரு நியோமேக்ஸில் மாட்டிக்கொள்வது போல் ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கொள்வது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தனி மனிதனாக யாராக இருந்தாலும் அவர்களிடம் பண வசதிகள் இருந்தால் அவர்களிடம் இருக்கும் பாண்டை வைத்து, பணத்தை வைத்து நிலத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கங்கள் சேர்ந்து, கூட்டமைப்புகளாக சேர்ந்து ஒரு மாவட்டத்தின் பொறுப்பில் உள்ள ஆட்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் மொத்தமாக எடுத்துக்கொண்டு பிரித்து விடலாம் என்ற சில எண்ணங்கள் உருவாகும். அதையெல்லாம் நீங்கள் செய்தீனால் பல சட்ட சிக்கலில் நாம் மாட்டிக்கொள்வோம். நிறுவனம் நமக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காது, யூஓடபிள்யூ நமக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்காது. நீங்கள் யாரை நம்பி உங்கள் பாண்டை கொடுப்பீங்க, எப்படி அந்த சொத்தை வாங்குவீங்க, எப்படி அதை எழுதுவீங்க, எப்படி அதை பிரிச்செடுப்பீங்க, அதை பிரிச்செடுக்கிறதுக்குரிய கால அவகாசம், அது அப்ரூவல்டு வாங்கிறதுக்குரிய கால அவகாசம், இதெல்லாம் நீட்டிகிட்டு போயிடும். அப்போ பணம் மட்டும் தேவை என்ற ஒரு குறிக்கோளோடு இருந்தால் இதையெல்லாம் அரசு எடுத்து நடத்தி முடித்துவிடும். பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்படி வந்தால் அது நிறுவனங்கள் பொறுப்பேற்கணும், அது நிறுவனங்களே பொறுப்பெடுத்து முடிக்கும் என்பதும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், அவர்கள் டிரான்ஸ்பர் கோர்ட்டில் வாக்குறுதி கொடுத்திருப்பது மக்களிடம் வாங்கிய பணம் முழுவதும் நாம் திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்ற ஒரு எழுத்துப்பூர்வமான எழுதி கொடுத்து அவர்கள் பெயிலில் வெளியில் வந்திருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுடைய செட்டில்மெண்ட்டுன்றது லாஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வர வரைக்கும் செட்டில் பண்ணி ஆகணும். அதே முதலீட்டாளர்கிட்ட வாங்கும் பணத்தை முழுமையாக அவங்க கொடுத்தாகணும். இப்படி பல சட்ட நடவடிக்கைகள் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் வெளியிலிருந்து இந்த செட்டில்மெண்ட் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இடையில் பல நாடகங்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர் வாதாடும் பொழுது சொத்துக்களுடைய மதிப்பீடுகள் 7000 கோடி வரும் என்றும் கொண்டு சொல்லியிருக்கிறார். அது 7000 கோடி வந்தாலும் 6000 கோடி வந்தாலும் அது அவர்களை சார்ந்ததாகவே இருக்கட்டும். ஆகையால் முதலீட்டாளர்கள் அனைவரும் பொறுமையாக இருந்து வழக்கினுடைய தன்மைகளை சரியாக புரிந்து கொண்டு எந்த விதமான பொய் பிரச்சாரம் செய்யும் சங்கங்களுடன் இணைந்து நிலம் எடுத்து
நாம் பணத்தை மீட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் வேண்டாம். இது பெரிய அளவில் உள்ள ப்ராஜெக்ட். அதை எடுத்து செய்ய வேண்டும்னா ஒரு பெரிய அளவில் உள்ள சங்கங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி பெரிய அளவில் உள்ள சங்கங்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது முதலீட்டாளர்களுக்கு பலனாக தான் இருக்கும். ஆகையால் அவர்கள் செய்து கொள்ளட்டும். தனி மனிதனாகவும் சிறு சிறு சங்கங்களாக இருக்கும் சங்கங்கள் இந்த முயற்சிகளை செய்ய வேண்டாம். இவர்களெல்லாம் பணமே தீர்வு என்ற ஒரு ஒற்றை கருத்தோடு இருந்தால் பணம் நமக்கு சீக்கிரம் வந்து சேரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வரும் 21/1/26 அன்று நமது வழக்கினுடைய தீர்வும் அதனுடைய சாராம்சங்களும் முழு விவரங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.